படித்து வியந்தது மிக சிறந்த திருவாவடுதுறை ஆலயத்தின் வெள்ளை வாரணம் என்ற ஆதீன புலவர் எழுதிய சைவ வினாடி வினா நூலில் கண்மம் என்பது பற்றிய வினா விடை மிக அழகாக தெளிவாக நயம்பட உரைத்துள்ளார். அதை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். கண்மம் ஆவது யாது என்று கேள்வி வினாவிடை வகையில் மிக தெளிவாக குறிப்பிட்டுள்ளார். உயிர்கள் செய்த நல்வினை தீவினை. கண்மம் என்றால் நாம் ஏதாவது நினைத்துக் கொள்வோம். காஸ் அண்ட் எஃபெக்ட் என்னும் ஆக்ஷன்ஸ் அண்ட் தேர் எஃபெக்ட் என்னும் நாம் செய்கின்ற செயல்களின் நன்மை தீமைகள். அதை நல்வினையின் வேறு பெயர் புண்ணியம், தீவினையின் வேறு பெயர் என்ன என்று கூறினால் பாவம் என்று குறிப்பிடுகிறார். புண்ணியத்தால் விளையும் பயன் இன்பம் மிக தெளிவாக குறிப்பிடுகிறார். பாவத்தால் விளையும் பயன் துன்பம். கண்மத்தின் இரு வகைகள் காரண கண்மம், காரிய கண்மம். இவ்வாறாக இரண்டு வகை உள்ளதாக குறிப்பிடுகிறார். இது காரண கண்மத்தின் வேறு பெயர் மூல கண்மம். காரிய கண்மத்தின் கண்மமாவது யாது என்று குறிப்பிட்டால் காரண கண்மத்தால் விளைந்த கண்மம் என்று குறிப்பிடுகிறார். இதை இரண்டு வகைகளாக பிரிக்கலாம் என்று குறிப்பிடுகிறார். காரிய கண்மத்தின் இரு வகைகள் யாவை என்றால் நல்வினை தீவினை. குட் ஆக்ஷன்ஸ் பேட் ஆக்ஷன்ஸ் என்று சொல்வார்கள். குட் ஈவில் ஆக்ஷன்ஸ் குட் ஆக்ஷன்ஸ். நல்வினை தீவினை. நல்வினை என்றால் என்னென்னா ஒரு உயிர் மற்ற உயிருக்கு மனம் வாக்கு காயங்களால் செய்த நன்மை. தீவினை என்றால் ஒரு உயிர் மற்ற உயிருக்கு மனம் வாக்கு காயங்களால் செய்த தீமை. வினையின் மூவகைகள் குறிப்பிடுகிறார். ஆகாமியம், சஞ்சிதம், பிராரத்தம் என்று குறிப்பிடுகிறார். இவை முறையே வருவினை, தொல்வினை, ஊழ்வினை என்று பிரிக்கப்படுகிறது. ஆகாமிய வினையாவது யாது என்று குறிப்பிட்டால் அது முன்வினை பயனை நுகரும் போது விளைந்து பின்பு வரவிருக்கும் வினை. சஞ்சித வினை என்றால் என்ன என்று கேட்டு குறிப்பிடுகிறார். நுகரப்படாத ஆகாமிய வினைகளின் குவியல், அதே சஞ்சித வினை என்னும். பிரார்த்த வினையின சஞ்சித வினைகளில் இருந்து எடுத்து ஒரு பகுதியாக நிகழ்பிறவியில் ஊட்டப்படும் வினை. உயிருக்கு வினைப்பயனை ஊட்டுவது யார், எது? வினையா இறைவனா என்று கேட்டால் இறைவனை என்று குறிப்பிடுகிறார். வினைப்பயன் ஊட்டப்படும் மூன்று வகைகள்னா ஆதி தைவீகம், ஆதி பௌதீகம், ஆதி ஆன்மீகம் என்று மூன்று வகைகளாக பிரித்து குறிப்பிடுகிறார். ஆதி தெய்வீகம் என்பது தெய்வத்தால் வரும் வினைப்பயன். ஆதி பௌதீகமாவது யாது? இந்த வினைப்பயன் பஞ்சபூதங்களால் வருவது. நீர், நிலம், காற்று, ஆகாயம் குறிப்பிடுவோம். அது ஆதி ஆன்மீகமாக யாது? உயிர்களால் வரும் வினைப்பயன். இவ்வாறாக செல்கிறது. இதில் ஒருவர் செய்த வினைப்பயனை மற்றவர் நுகர்வது உண்டா என்று கேட்கிற ஆச்சரியமான கேள்வி முடியாது. இல்லை, அவரவர் வினைப்பயனை அவரவரே நுகர வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். வினைகளில் விளைவதற்கு காரணமான மூவகை செயல்கள் நினைப்பு, பேச்சு, செய்கை, மனவாக்கு காயத்தால் செய்யப்படுபவை என்றார். நல்வினையும் தீவினையும், தீவினையால் நல்வினையும் அழியுமா என்று கேட்டால் அழிய மாட்டா, அழியாது என்கிறார். ஆச்சரியமாக இருக்கிறது. நாம் நல்லனவற்றையே நினைக்க வேண்டும், நல்லனவற்றையே செய்ய வேண்டும் என்று தெரிகிறது. நல்ல செயல்கள் செய்து கொண்டிருந்தால் நல்லது. ஆனால் நாம் செய்த அறிந்தோ அறியாமலோ செய்த தீவினை அப்படியே இருக்கும் என்கிறார். பிராயச்சித்தம் என்பது கிடையாது என்கிறார். முற்றிலும் ஒழிக்கவே முடியாது. வினைப்பயனில் வழியை சிறிது தணிக்கலாம் என்று குறிப்பிடுகிறார். கண்மத்தில் நடந்த நிலையாது என்றால் புண்ணிய பாவம். இவ்வாறாக செல்கிறது. கண்மும் ஒடுக்க காலத்தில் எங்கே ஒடுங்கி நிற்கும் என்றால் மாயையில் ஒடுங்கும் என்று குறிப்பிடுகிறார். புத்தி தத்துவத்தை பற்றி குறிப்பிடுகிறார். சைவ சித்தாந்தத்தின் வினை கொள்கைகள் 4 மிக அருமையாக குறிப்பிடுகிறார். வினையை செய்தவன், செய்யப்பட்ட வினை, வினையின் பயனை ஊட்டுபவன் என 4 வகை என்று குறிப்பிடுகிறார். மிக அருமையாக உள்ளது, எனக்கு பிடித்திருந்தது. மேலும் செய்வோம், தெளிவோம். அடுத்ததாக மாயையை பற்றி பிறகு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.